ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் எண்ணிக்கொண்டு உங்களோடு ரோசனை பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சரிங்களா? உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சரிங்களா? அவர்தான் இயேசு. உலகத்தை ஜெபித்தார், சாதாரணமா இல்ல. உலகத்தை ஜெபித்தார். பிசாசு எப்படி மிதிக்கிறார்? காலுக்கு கீழே தலையை போட்டு மிதிச்சிட்டாரு. சரிங்களா? நீங்க அப்படி விசுவாசமா ஜெபிக்கணும். சரிங்களா? எப்படி ஜெபிக்கணும்? நம்ம உங்களுக்கு வேற ஏதாவது வேணா முட்டி போட்டு நீங்க ஜெபிக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் நம்ம உயர்த்தணும். சரிங்களா? ஆண்டவர் தான் பெரியவர். பிசாசே உன்னை எங்கள் காலுக்கு கீழே நசுக்கி போட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சரியா? அதுல ஒரு வசனம், சமாதானத்தின் தேவனே சீக்கிரமாக சாத்தனை எங்கள் கால்கள் கீழே நசுக்கி போடுன்னு சொல்லி இருக்குது இல்ல? சரிங்களா? அந்த மாதிரி வசனத்தை வச்சு ஜெபிங்க. பிசாசு நடுங்கி போயிடுவான். சரிங்களா? உங்கள் விசுவாசம் தான் இந்த வசனத்தை வெளிப்படுத்துது. உங்கள் விசுவாசம் பெருகணும். சரிங்களா? எதை கேட்டாலும் உலகத்தில் இருக்கிறது எண்ணில் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்லி ஆண்டவர் உயர்த்துங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அந்த மாதிரிலாம் விசுவாசத்தை வெளிப்படுத்த உங்க ஜெபம் கேட்கப்படும். சரிங்களா? கர்த்தருக்கு சோதரன். காட் பிளஸ் யூ. உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்.